சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம அண்ணாமலை இருந்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு. எல்லா விதத்துலயும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனா நம்ம கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம மனோஜோட டிவோர்ஸ் கேஸ் அந்த டாக்குமெண்ட் நம்ம கைக்கு வரணும். வந்தால் மட்டும்தான் நம்மளால இந்த கல்யாணத்தை சிறப்பாக கொண்டாட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லாயர் கோர்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்தாச்சு. ஜட்ஜு சைன் பண்ணுறது மட்டும்தான் பாக்கியாக இருக்கு. கண்டிப்பாக டிவோர்ஸ் கேஸ் கிடச்சிருங்க, எந்த விதத்துலேயும் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலாங்க, யாருக்காகவும் பயந்துட்டு இருக்க வேண்டாம். நான் பயப்படுறதுக்காக சொல்லலை விஜயா, ஏற்கனவே ரோகிணியால் ரொம்பவே நம்ம கஷ்டப்பட்டாச்சு. இதுக்கு மேலும் கஷ்டப்படக்கூடாதுன்னா ப்ராப்பராக ரோகிணியை நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பி ஆகணும். மனோஜ்க்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கல்யாணம் பண்ணி ஆகணும். முத்து, மீனா, உங்ககிட்ட தான் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன். லாயரை பார்த்து இந்த விஷயத்த பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்கப்பா, நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் பேசிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் இருந்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு முத்து மீனாவும் போயிட்டு விசாரிச்சா கண்டிப்பாக எனக்கு 6 மாதம் கழிச்சு தான் தீர்ப்பு வருன்ற விஷயம் தெரிஞ்சு போயிருமேம்மா. அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை இவங்களே நிறுத்திடுவாங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களால எதுவுமே பண்ண முடியாது, எதை பற்றி நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.